வணக்கம். ஆற்றுப்படலம் நாட்டுப்படலம் பாடிய கம்பன் அதற்கு பிறகு நகரப்படலம் பாடுகிறான். நகரம் என்று சொன்னால் அயோத்தி. அயோத்தி என்பது கோசல நாட்டினுடைய தலைநகரம். அந்த நகரத்தை பற்றி பாடுகிற போது மோட்ச உலகில் வாழுகிற புண்ணியவான்கள் கூட அயோத்தி நகரத்திலே பிறந்து வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நகரத்தையும் விட அயோத்தி நகரம் மிகவும் சிறப்பானது என்றும் பாடுகிறான். தேவர்களின் அமராவதி இருக்கிறது இல்லையா, அந்த அமராவதி கூட அயோத்திக்கு இணையில்லை என்று அயோத்தியினுடைய புகழை பற்றி பாடுகிறான் கம்பன். அப்படி பாடுகிற போது உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் இருவருக்கு ஒரு தனி கொழுனனும் மலர்மேல் கமைப்பெரும் செல்வ கடவுளும் உவமை கண்டிலர். என்ன சொல்லுகிறான் கம்பன்? உமைக்கு ஒரு பாகத்து ஒருவன் என்று சொன்னால் உமையை தன் இடபாகத்தில் கொண்ட எம்பெருமான் சிவபெருமான். அந்த சிவபெருமானும் இருவருக்கு ஒரு தனி கொழுனனும் ஸ்ரீதேவியையும் பூதேவியையும் தனது துணையாக கொண்ட மகாவிஷ்ணுவும் மலர்மேல் கமைப்பெரும் செல்வ கடவுளும் உவமை கண்டிலர். தாமரை மலரில் பொறுமையாக வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவர் கூட அந்த அயோத்தி மாநகருக்கு உவமை சொல்ல முடியாது. இந்த மூன்று மூர்த்திகளால் கூட அயோத்திக்கு சொல்ல முடியாது என்று கம்பன் சொல்லுகிறான். இந்த சூரியனும் சந்திரனும் இந்த பூமியை சுற்றி வருகிறார்கள் இல்லையா, அவர்கள் ஏன் வருகிறார்கள் என்பதற்கு அந்த பாடலில் கம்பன் விடை சொல்லுகிறான். அவர்கள் எதற்காக வருகிறார்களாம் என்றால், அமைப்பெரும் காதல் அது பிடித்து உந்த அந்தரம் சந்திராதித்தர் இமைப்பிலர் திரிவர். அதாவது இந்த அயோத்தி மாநகரத்திற்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு மாநகரத்தை இந்த பூமி எங்கும் தேடுவதற்காக தூங்குவதற்கு கூட இல்லாமல், கண் மூடுவதற்கு கூட இயலாமல் இந்த சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றி திரிவார்கள். அது அலால் இதனுக்கு இயம்பலாம் உவமைமற்று யாதோ. இந்த அயோத்தி நகருக்கு இன்னொரு மாநகரத்தை உவமையாக சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது என்று அதற்கு பிறகு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கம்பன் பாடுகிறான். நகரத்திற்கு அழகும் பாதுகாப்பும் சேர்ப்பது அந்த கோட்டையினுடைய மதில். அந்த மதிலினுடைய சிறப்பை கம்பன் பாடுகிறான். எப்படி பாடுகிறான் என்றால், மேவரும் உணர்வின் முடிவிலாமையினால் வேதமும் ஒக்கும். அதாவது வேதங்களுக்கு எல்லை கிடையாது. வேதங்கள் 4 என்று சொல்லுவார்கள். ஆனால் 4 என்பது உணர்ந்தவை 4. அந்த காலத்து மகரிஷிகளால் உணரப்பட்டவை 4. உணரப்படாதவை எத்தனை என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் கடலினுடைய ஆழத்தையும் அதனுடைய அகலத்தையும் கண்டுவிடலாமே தவிர வேதத்தினுடைய வீச்சை யாராலும் அறிய இயலாது. அதை கம்பன் சொல்லுகிறான். மேவரும் உணர்வின் முடிவிலாமையினால் வேதமும் ஒக்கும். எப்படி வேதத்திற்கு கரை காண முடியாதோ அப்படி அயோத்தி மாநகரினுடைய மதிலை கரை காண முடியாது. விண்புகழால் தேவரும் ஒக்கும். அந்த மதில் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. தேவர்களும் விண்ணிலே இருப்பார்கள். அதனால் அந்த மதில் தேவரையும் ஒக்கும். இந்த தேவரை போன்றது இந்த மதில் என்று கம்பன் போற்றுகிறான். அது மாத்திரமல்ல, முனிவரும் ஒக்கும் திண்பொறி அடக்கிய செயலால். முனிவர்கள் தங்களது 5 பொறிகளை அடக்குவார்கள். அதுபோல் அந்த கோட்டை மதிலுக்குள் ஏராளமான பொறிகள், போர்க்கருவிகள் இருக்கும். அந்த கருவிகள் வெளியே இருந்து பார்க்கிற போது தெரியாது. அதுபோல முனிவர்கள் தங்கள் 5 பொறிகளை அடக்கி வைத்திருப்பார்கள். ஆகையினால் முனிவரும் ஒக்கும் திண்பொறி அடக்கிய செயலால், பொறிகளை அடக்கிய தன்மையின் காரணமாக அந்த மதில் முனிவர்களை போன்றது என்று கம்பன் சொல்லுகிறான். இன்னும் சொல்லுகிறான், காவலில் கலை ஊர் கன்னியை ஒக்கும். துர்க்கையை ஒக்கும். அதாவது துர்க்கை காவலாக இருக்கிறாள். அப்படி அந்த மதில் காவலாக இருக்கிறது. சூலத்தால் காளியை ஒக்கும். அந்த காலத்தில்
இடி தாங்குவதற்கு கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த இடி தாங்கக்கூடிய கருவிகள் மதிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருவி எப்படி இருக்கிறதாம்? காளியினுடைய கையில் சூலம் இருக்கும் இல்லையா? அப்படி சூலத்தால் காளியை ஒக்கும். அப்படி சூலம் தாங்கிய காளியை போன்று அந்த மதில் சுவர்களில் சூலம் இருக்கிறது, இடிதாங்கி இருக்கிறது. யாவரும் தன்னை எய்துதற்கு அறிய தன்மையால் ஈசனை ஒக்கும். எம்பெருமான் ஈசனை அவ்வளவு எளிதாக யாரும் அடைய இயலாது, அவனை உணர்ந்து கொள்ளவும் முடியாது. ஆகையினால் யாவரும் தன்னை எய்துதற்கு அரியவன் ஈசன். அப்படி அந்த அயோத்தி மாநகரில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய மதில் ஈசனை போன்று, எம்பெருமான் சிவபெருமானை போன்று அவ்வளவு எளிதாக யாராலும் அணுக முடியாத வகையில் அது இருந்தது என்று கம்பன் சொல்லுகிறான். நகரச் சிறப்பை சொன்னான். அப்படி நகரச் சிறப்பை சொல்லுகிற போது அந்த நகரத்தில் எழுப்பப்பட்ட மதில் சிறப்பை சொன்னான். இன்னும் ஒரு பாடலில் அங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய மண்டபங்களினுடைய அழகையும் பீடும் பெருமையையும் சொல்லுகிறான் கம்பன். என்ன சொல்லுகிறான்? மன்னவர் தருநிறை அளக்கும் மண்டபம். தசரத சக்கரவர்த்தி பேரரசர், மன்னர், அரசர்களுக்கெல்லாம் அரசர். அவருடைய மேதா விலாசத்தின் கீழ் ஆட்சி புரிகின்ற சிற்றரசர்கள் கொண்டு வருகிற திரைப்பணத்தை ஓரிடத்திலே வைத்து அவருக்கு கொடுப்பதற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அங்கே இருக்கிறது. அதைத்தான் கம்பன் சொல்லுகிறான், மன்னவர் தருநிறை அளக்கும் மண்டபம் என்று சொல்லுகிறான். அந்த மண்டபம் மட்டுமல்ல, இன்னும் பலவிதமான மண்டபங்களை காட்சிப்படுத்துகிறான் கம்பன். அன்னமென் அடையர் ஆடும் மண்டபம். அன்னம் போல நடக்கக்கூடிய பெண்கள் நடனமாடக்கூடிய நடனசாலைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. உன்னரும் அருமறை ஓதும் மண்டபம். வேதங்களை ஓதுவதற்கும் மண்டபங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அங்கு வேதங்களை கற்றவர்கள் வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு மண்டபத்தை சொல்லுகிறான், பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம். பலவிதமான கலைகளை ஆராயக்கூடிய பட்டி மண்டபங்களும் அங்கே எழுப்பப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிறான். இப்படி பார்க்கிற போது பட்டி மண்டபங்கள் என்று சொன்னால் பலவிதமான கலைகளையும் இலக்கியங்களையும் வேதங்களையும் ஆய்ந்து சொல்வதற்கும் அதை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்குமான மண்டபம் அந்த காலத்திலேயே எழுப்பப்பட்டிருக்கிறது என்பது கம்பனின் கவிதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நகரச் சிறப்பில் அயோத்தி மக்களினுடைய சிறப்பையும் பாடுகிறான் கம்பன். தெள்வார் மலையும் திரையாழியும் உட்க நாளும் வள்வார் முரசம் அதிர்மாநகர் வாழும் மாக்கள் என்று பாடுகிறான். அதாவது அயோத்தி மாநகரத்தில் மழையை பெய்விக்கக்கூடிய மேகங்கள் இருக்கின்றன, திரையாழியும் இருக்கின்றன, கடல் இருக்கிறது. எங்கே அயோத்தியில் கடல் இருக்கிறது? அவன் அயோத்தியை மனத்திலே வைத்து கொண்டு தமிழகத்தை, அவன் வாழ்ந்த சோழ நாட்டை பற்றி பாடுகிறான் கம்பன். தெள்வார் மழையும் மழை பெய்யக்கூடிய மேகமும் திரையாழியும் உட்க கடலினுடைய ஓசையும் கேட்கிறது. நாளும் வள்வார் முரசம் அதிர்மாநகர் வாழும் மாக்கள். அங்கிருக்கக்கூடிய மக்களின் காதுகளில் முரசங்களுடைய ஒலி எப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்படி வாழக்கூடிய மக்களுக்கு கள்வார் இலாமை பொருள் காவலும் இல்லை. அங்கு கள்வர்கள் இல்லை, திருடர்கள் இல்லை. அதனால் அவர்களுடைய பொருளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் கொள்வார் இல்லை, யாரும் கொடுப்பதற்கு ஆட்கள் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. அதை பாடுகிறான் கம்பன். யாதும் கொள்வார் இலாமை கொடுப்பார்களும் இல்லை. இப்படி பெற்றுக்கொள்வதற்கும் இல்லை, அதனால் கொடுப்பதற்கும் யாரும் இல்லை என்று அயோத்தி மாநகரத்து மக்களுடைய செல்வ வளத்தை, சிறப்பை கம்பன் இப்படியெல்லாம் பதிவு செய்திருக்கிறான். அயோத்தி மாநகரத்தினுடைய ஆண்கள் தேர்களை ஓட்டினார்கள், குதிரைகளை ஓட்டினார்கள், யானைகளிலிருந்து ஏறி அமர்ந்து பயணம் செய்தார்கள். படைக்கருவிகளை எல்லாம் அவர்கள் இயக்கி போர் பயிற்சி பெற்று கொண்டார்கள். இப்படியெல்லாம் கம்பன் அந்த காலத்தில் ஆண்கள் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார்கள் என்பதை கம்பன் பதிவு செய்திருக்கிறான். பெண்கள் அதுபோல
நந்தவனத்திற்கு சென்றார்கள். மலர்களை கொய்தார்கள். தங்கள் கணவர்களுடன் நீர்த்துறைகளுக்கு சென்று அங்கு நீராடினார்கள். நீர் விளையாட்டு விளையாடினார்கள். இப்படியெல்லாம் தனது கவிதையிலே அயோத்தி மாநகரத்து மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறான். கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, அவை வல்லார் அல்லாரும் இல்லை. தனது கல்வி சிந்தனையை கம்பன் தனது காவியத்திலே பதிவு செய்திருக்கிறான். அதாவது அன்றைக்கு கல்லாமல் வீணாக பொழுதை போக்கியவர்கள் என்று யாரும் இல்லை என்று சொல்லுகிறான். கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, அவை வல்லார் அல்லாரும் இல்லை என்று சொல்லுகிறான். அதாவது கல்லாமல் தங்கள் வாழ்நாளை வீணாக்கியவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லோரும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார்கள். அதனால் வல்லார் என்பவர் யாரும் இல்லை. எல்லோரும் பண்டிதர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, எல்லோரும் எல்லா பெரும் செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை. எல்லோருக்கும் செல்வம் இருந்தது. ஆகையினால் இல்லாமை என்பது எங்கும் இல்லை. உடையார்களும் இல்லை, உடையவர் என்பவர்களும் இல்லை, இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இல்லை. எல்லோரும் எல்லாமும் பெற்றவர்களாக அன்றைய சமூகம் இருந்திருக்கிறது என்பதை கம்பனின் கவிதை மூலம் நாம் அறிகிறோம். தனது கல்வி சிந்தனையை பல பாடல்களில் தனது காவியத்தில் எழுதிய கம்பன் இந்த இடத்தில் இன்னும் ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான் என்றால், ஏகம் முதற் கல்வி முளைத்தெழுந்து எண்ணில் கேள்வியாகும் முதல் தின் பனைபோக்கி அருந்தவத்தின் சாகம் தழைத்து அன்பரும்பி தர்மம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலுமன்றே என்று பதிவு செய்திருக்கிறான். அதில் என்ன சொல்லுகிறான் என்றால், ஏகம் முதற் கல்வி முளைத்தெழுந்து, கல்வியாகிய விதை முளைத்தெழுந்து எண்ணில் கேள்வியாகும். கல்வி என்பது கல்வி கேள்விகளை கொண்டது. எண்ணில் கேள்வி, கேள்வி என்கிற கிளை கிளைத்தெழுந்து முதல் தின் பனைபோக்கி அருந்தவத்தின் சாகம் தழைத்து தவம் என்கிற இலைகள் தழைத்து அன்பு அரும்பி, அன்பு என்கிற பூமொட்டு அரும்பி தர்மம் மலர்ந்து, கல்வியினுடைய நோக்கம் தர்மத்தை உணர்வது. அதுதான் கல்வியினுடைய நோக்கம். இன்றைக்கு அப்படி இல்லை என்பதை நாம் காணக்கூடிய காட்சிகள் நம் கண்ணுக்கு முன்பாக விரிகின்றன. இன்றைய மாணவர்களை நினைத்து பாருங்கள், எப்படி இருக்கிறார்கள். அவர்கள் ஒழுங்காக தங்கள் சிகைகளை அலங்காரம் செய்வது கிடையாது. எப்படியெல்லாமோ வெட்டி கொண்டு வருகிறார்கள். தங்கள் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது. ஆசிரியர்களை மதிப்பது கிடையாது. சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் பின்பற்றுவது கிடையாது. வாகனத்தில் சென்றால் எப்படி செல்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லது என்பதை அவர்கள் கேட்பது கிடையாது. இப்படி ஒரு மார்க்கமாக இன்றைய இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தான் கற்ற கல்விக்கும் தர்மத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைப் போல் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கம்பன் என்ன சொல்லுகிறான்? அன்பு அரும்பி, கல்வி என்பது அன்பு என்கிற மொட்டு போல அது அரும்பி தர்மம் மலர்ந்து, தர்மம் என்கிற பூ போல அது மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது, பேரின்பமாகிய கனியாக பழுத்தது போலும் அன்றே. கல்வி என்பது அப்படி இருந்தது. அதாவது ஒரு விதை போல முளைத்து கிளையை பரப்பி இலைகள் தழைத்து அன்பாகிய மொட்டு அரும்பி அது தர்மம் அறம் என்கிற பூவாக மலர்ந்து போகம் என்கிற கனியாக காய்க்கக்கூடிய அளவுக்கு கல்வியையும் ஒரு மலரையும் ஒரு காயையும் ஒரு கனியையும் ஒப்பிட்டு அவன் பாடுகிற பாங்கு மிகவும் வியப்புக்குரியதாக இருக்கிறது. நகரச் சிறப்பை பாடிய கம்பன் ஆட்சி சிறப்பை பற்றி பாடுகிறான். யார் செய்த ஆட்சி? தசரதர் செய்த ஆட்சி. அந்த தசரதர் எப்படிப்பட்டவர் என்று பாடுகிறான் கம்பன். தாய் ஒக்கும் அன்பில், தசரதனுடைய அன்பு எப்படிப்பட்டதா? ஒரு தாயை தனது மக்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பை போன்றது என்று பாடுகிறார். தாய் ஒக்கும் அன்பில் தமர்வொக்கும் நலம்பயப்பின், அதாவது தவம் செய்வது நன்மையை பெறுவதற்காக. அப்படி தவம் செய்து நன்மையை பெறுவதைப் போல அந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் தசரதர். செய்வக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரால்,
செய் என்று சொன்னால் பிள்ளைகள், மக்கள். மக்கள் எப்படி பெற்றோருக்கு சேவைகள் செய்வார்களோ, தொண்டுகள் செய்வார்களோ, பிள்ளைகள் எப்படி தங்கள் கடமைகளை பெற்றோருக்கு செய்வார்களோ, அப்படி செய்திருக்கிறார் தசரதர். முதலிலே என்ன சொல்லியிருக்கிறார்? தாய் ஒக்கும் அன்பில் என்று சொன்னார். தாய் தனது குழந்தைகளிடத்தில் காட்டக்கூடிய அன்பை தன் நாட்டு மக்களிடத்தில் காட்டுகிறார் தசரதர். அந்த தசரதர் ஒரு மகன் போல நடந்து கொண்டு தங்கள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகளைப் போல அந்த நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிறார் என்று ஒரே பாடலில் தசரதரை பாடுகிறார் கம்பர். நோய் ஒக்கும் எண்ணின் மருந்தொக்கும். நோய் என்பது தீயவர்களை தண்டிப்பதில் நோயை போன்றவர். தீயவர்களுக்கு நோயை போன்றவர் தசரதர். அதே நேரத்தில் மருந்து ஒக்கும், அந்த தீயவர்களுக்கு மருந்து போன்றவர். மேற்கொண்டு அந்த தீயவர்கள் தீய செயல்களை செய்யாதவாறு அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தசரதர். நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால், அதாவது பல நூல்களிலே இருக்கக்கூடிய நுண்ணறிவை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஆராய்ச்சிக்கு அறிவென்கிற விடையாக வரக்கூடியவர் தசரதர். அவ்வளவு அறிவு பெற்றவர், நல்லவராக இருந்தார், வல்லவராக இருந்தார், அறிவுடையவராக இருந்தார் என்று கம்பர் தசரதரை பற்றி பாடுகிறார். அந்த தசரதர் இல்லாமையை இல்லாமலாக்கினார், கல்லாமையை இல்லாமலாக்கினார். நாட்டிற்கு என்னென்ன நலம் பயக்குமோ எல்லாவற்றையும் செய்தார் தசரதர் என்று கம்பர் பாடுகிறார். ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல், அதாவது இறப்போர் என்கிற கடலை இல்லாதவர்களுக்கு கொடுத்து கடந்தான் தசரதன். எண்ணில் நுண்ணூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவென்னும் அளக்கர். அறிவு என்கிற கடலை ஆராய்ச்சி செய்து, சாஸ்திரங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அறிவென்கிற கடலை கடந்தார். வாளால் காய்ந்தே கடந்தான் பகைவேலை. பகைவர்களை தனது உரையில் இருக்கக்கூடிய வாளால் எடுத்து வீசி பகை என்னும் கடலை கடந்தான். கருத்துமுற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பௌவம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அதை அடைந்து கடந்தான் தசரதன் என்று கம்பன் பாடுகிறான். எய்யென எழுவகை எங்கும் இன்மையால் மொய்பரா தினவுரு முழவு தோழினான். தசரதன் எப்படிப்பட்டவனா? முழவு தோழினான், நல்ல பலமுடைய அகன்ற விரிந்த தோளை உடையவன். அந்த தோளுக்கு என்ன காரணம் என்றால், எய்யென எழுவகை எங்கும் இன்மையால், தசரதரை எதிர்த்து போரிடக்கூடிய பகைவர்கள் கண்ணுக்கட்டிய தூரம் கூட எங்கும் இல்லை. அதனால் தினவுறு முழவு தோழினான், தினவெடுக்கக்கூடிய தோளை உடையவனாக தசரதன் இருந்தான். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லுகிறான், வையகம் முழுவதும் வறிஞன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என்று பாடுகிறார். அதாவது தசரதன் வையகம் முழுவதும் ஆளக்கூடியவன். ஆனால் அவனுடைய நாடு பெரிது, மக்கள் தொகை பெரிது. ஆனால் அந்த பெரிய நாட்டை எப்படி அவன் ஆளுகிறான் என்றால், வறிஞன் ஓம்பும் ஓர் செய். வறிஞன் என்றால் ஒரு ஏழை விவசாயி. அந்த ஏழை விவசாயி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நிலம், அந்த சிறிய நிலத்தை ஒரு ஏழை விவசாயி எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருப்பாரோ அப்படி இந்த வையகம், அவ்வளவு பெரிய இந்த உலகத்தை, அவருடைய நாட்டை வறிஞன் ஓம்பும் ஓர் செய்யென காத்து இனிது அரசு செய்கின்றான் தசரதன் என்று கம்பன் அந்த தசரதரை பாடுகிறார். இப்படியாக பகை விரட்டினான், நோயை விரட்டினான், வறுமையை விரட்டினான், கல்லாமையை விரட்டினான். கம்பன் தமது கவிதையிலே தசரதரை பற்றி பாடியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.